ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷனல் குயின். நம்ம இப்போ 10th தமிழில் இயல் 1 அமுத ஊற்று அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய அன்னை மொழியை எழுதுனது யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியை எழுதுனது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவுமானவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்த்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். யாருடைய பெருமைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் தாயோட பெருமை தான். அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்குது. இந்த தலைப்பின் கீழே பாடல் கொடுத்துருக்காங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதின பாடல் பார்க்கலாம் வாங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே. அப்படின்னா என்ன? தென்னன் மகளேனா பாண்டியனோட மகளே, திருக்குறளோட மாண்புகளே, பாப்பத்தேனா 10 பாட்டே, என் தொகையே 8 தொகையே, நற்கணக்கே மணிமேகலையே, சிலப்பதிகாரமே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே, செப்பரிய நின் பெருமை, செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும், முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. கணிச்சாருக்கு கீழே உள்ளது. இப்போ நம்ம படித்ததோட பாடலோட பொருள், நம்ம பாடலை படிக்கும்போது அதனுடைய பொருள் புரியும் நமக்கே. நம்ம அதோட பொருள் பார்க்கலாம் வாங்க. அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனி. எவ்வளவு அற்புதமான வரிகள்! பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே, 8 தொகையே, 14 கீழ்கணக்கே, நிலைத்த சில பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கியெழும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகின்றோம். செழுமை மிக்க தமிழே, எமக்குரிய உயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு தான் விரித்துரைக்கும். பழம் பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே, மண்டானது பார்த்திங்கன்னா செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். ஸோ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். நல்லா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய டைம் டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கா சச்சிதானந்தன். சரிங்களா? அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட கனிச்சாறு தொகுதி 1. நம்ம இதெல்லாம் கேட்பாங்களான்னு யோசிப்போம். ஆனால் இது கண்டிப்பாக கேட்பாங்க. தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். அந்த தலைப்பு என்னென்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட யாரு? பெருஞ்சித்திரனார். தேன்மொழின்னு கொடுத்துருக்கணும், ஆப்ஷனில் கேட்கலாம். நல்லா படிச்சுக்கோங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகு எல்லாமே பரப்பினவர் யாருன்னா துரைமாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மக்க புகுவஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் பேஸ்டான ஒரு நூல்களாக வரும் பாருங்கள். பள்ளினா ஸ்கூலு ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளியில் எத்தனை மார்க் போடுவாங்க? 100 மார்க். சரிங்களா? பாவிய கொத்து 100 எடுத்தால் என்ன பண்ணுவாங்க? 100 வந்திருக்கு, 100 ஆசிரியம் வந்துருச்சு. சரிங்களா? 100க்கு 80, என் சுவை என்பது. சரிங்களா? அந்த கொய்யா கனி கொத்தை எடுத்து
அந்த சாரை வந்து நல்லா 100க்கு 80 மார்க் எடுத்தவங்களுக்கு ஆசிரியர் வந்து ஸ்கூலில் கொடுக்குறாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மகப்புகு வஞ்சி அப்படின்னா எப்போவுமே நமக்கு வந்து இந்த 80 மார்க் 100க்கு 80 மார்க் வாங்கினவனை பார்த்தாலே நமக்கெல்லாம் அப்படியே வயிறு எரியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவனை வந்து வஞ்சி வைக்கிறோம். வஞ்சிறதுன்னா திட்டுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா இது ஒரு ஷார்ட்கட்காக தான், அங்கே உங்களுக்கு ஞாபகம் வரும். இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. திருக்குறள் யாருடையது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இவருடைய 8 தொகை நூல்கள் பார்க்கலாம் பாருங்க. நற்றிணை. சரிங்களா? இவருடையது கிடையாது, 8 தொகை நூல்கள். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கழியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. இதுதான் வந்து 8 தொகை நூல்கள். இதை படிச்சுட்டாவே 8 நூல்கள் வந்துடுது. ஸோ இது வந்து அந்த நல்ல அப்படிங்கிற அடைமொழி கொண்ட நூல்கள் அப்படி கொடுத்துட்டு குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு, பதிற்று 10 இப்படி கொடுத்துடலாம். ஓங்கு அப்படிங்கிற அடைமொழி கொண்டு இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஒத்த பதிற்று 10, கற்றறிந்தார் ஏத்தும் கழியோடு அகம்புறம் என்ற இத்திரத்தை 8 தொகை. சரிங்களா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.